வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கு வறுமை வரும், பசிக்கு பசி வரும். எப்போது? இந்த பைந்தமிழர் ஆட்சியிலே. இந்த அரசியல் ஏன் வந்தது? எதற்காக தமிழ் தேசிய அரசியல் இவ்வளவு எழுச்சியாக வேகமாக வளர்கிறது? காலம் உருவாக்கியது. காலம் கட்டளையிட்டு இந்த பணியங்களை செய்ய வைக்கிறது. வரலாறு வழிநடத்தி செல்கிறது. வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை. அது இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து செல்லும் என்கிறார். அப்படித்தான் இந்த பிள்ளைகள் எங்கள் கையை பிடித்துக் கொண்டு நடந்து செல்கிறது. காலம் கையளித்த கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். காவிரியிலே எமக்கு உரிய நதிநீரை கேட்கிற போது எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறார்கள். எங்களுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் பிரித்துக் கொள்கிறீர்கள். ஏன்? நாங்கள் இந்தியர்கள், எங்கள் சொத்துக்கள் பொதுமை. நரிமணம் பெட்ரோல் பிரித்துக் கொள்கிறீர்கள். எங்கள் நிலத்தில் மீத்தேன் ஈத்தேன், என் பூமி தாயின் ஈரக்கொலை இதயத்தை அறுத்து எடுக்கிற அந்த மீத்தேன் ஈத்தேன் பிரித்துக் கொள்கிறீர்கள். அணு உலை அழிவு வந்தால் எனக்கு பயன், எல்லோரும் பிரித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அவரவர் நதிநீர் மட்டும் அவரவர்க்கே என்று இருத்திக் கொள்கிறீர்கள். எங்கே இருக்கிறது இந்தியம்? எங்கே இருக்கிறது? எங்கே இருக்க தேசிய ஒருமைப்பாடு? ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், எல்லாம் வருகிறது. ஒரே நதி இல்லையே, ஒரே நீர் இல்லையே. அப்ப ஒரு நாட்டின் வளங்கள் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொது என்றால், காவிரி கன்னடர்களுக்கு என்றால், முல்லை பேரியாற்று நதி நீர் அணை நீர் மலையாளிகளுக்கே கேரளாவுக்கே என்றால், அப்ப எனது நரிமணம் பெட்ரோலும் எனது நெய்வேலி பழுப்பு நிலக்கரியும் எனக்கே என்று நான் நின்றால் எங்கே இருக்கும் உங்கள் இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு? எங்கே இருக்கும்? அப்ப எனக்கான நதிநீர் உரிமையை நான் கேட்கிற போது உரிய நதிநீரை பங்கிட்டு பிரித்து கொடுங்கள் என்று இந்த நாட்டின் அதிகாரம் ஏன் சொல்லவில்லை? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற கட்சி ஆட்சியது காங்கிரஸ். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன கட்சி ஆட்சியது பாரதிய ஜனதா. இந்த கட்சிகள் இந்திய கட்சி. ஆனால் கர்நாடக மாநிலம் என்று வருகிற போது மாநில கட்சி. எங்கே இருக்கிறது ஒருமைப்பாடு? எங்கே இருக்கிற தேச ஒற்றுமை? வெளியில் வந்தால் இறையாண்மை பேசுகிறீர்கள், இந்தியம் பேசுகிறீர்கள். கர்நாடகா என்றால் அந்த மாநில நலனையே பேசுகிறீர்கள். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்ற காங்கிரஸ் கட்சியை வெல்ல வைப்பதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவில் வாழ்கிற தமிழர்களிடத்திலே காங்கிரசின் வெற்றிக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்கிறார். தர முடியாது. இந்தியம் பெற்றுத்தர வழியில்லாது வக்கற்ற இந்த கட்சிகள் அதை தர முடியாது. ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்று சொல்கிற காங்கிரஸ் கட்சியை வெல்லப்பாடுபடும். இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு சொட்டு தண்ணீர் தராத காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஓட்டு, தமிழன் ஓட்டு இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கணும். காவிரியில் உரிய நீரை பிரித்து கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இப்ப புரிகிறதா எதற்காக இந்த தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியல் ஏன் பிறக்கிறது? இங்குதான். காவிரி நதிநீரை கேட்கிற போது யாரெல்லாம் தமிழர் என்று நம்ம இடத்துல கேட்பார்கள். காவிரி நதிநீர் கேட்கிற போது கன்னடனுக்கு தெரியும் யாரெல்லாம் தமிழர் என்று. சரியாக அவன் வீட்டை கொளுத்துவான், அவன் நிலத்தை அழிப்பான், அவன் கடையை நொறுக்குவான், தமிழ்நாட்டிலிருந்து வந்த பேருந்தை நொறுக்குவான், அடித்து விரட்டுவார்கள். சொந்த நாட்டிலே அகதி போல மூட்டை முடிச்ச தூக்கி கொண்டு நடந்து வந்தார்கள். காட்சி இன்னும் இருக்கிறது. அப்போது தண்ணி கேட்கிற போது என் அப்பன் வயதை ஒத்த பெரியவர் முதுகிலே ஓங்கி ஒரு கன்னடன் அடித்தானே, அந்த சட்டத்தில் பிறந்ததடா இந்தியம் செத்து தமிழ் தேச அரசியல். கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்தது யார்? இந்தியம், காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. கொடுக்கும் போது ஆட்சியில் இருந்து கைகட்டி வேடிக்கை பார்த்தது யார்? திராவிடம், திமுக, ஐயா கருணாநிதி அவர்கள். எப்படி? கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்கென்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம். எல்லை தாண்டி வருகிறான் என்று இதுவரை 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கிறார்.
இன்றும் சிறைக்குள் நம்மவர்கள். படகை பறிக்கிறான், அரசுடைமையாக்குறான், ஏலம் விடுகிறான், வலையை கிழிக்கிறான். எப்படி? அப்பனுக்கு முன்பு மகனை, மகனுக்கு முன்பு அப்பாவை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறான். மீனின் அழுக்கு ரத்தத்தை குடி குடி என்று சொல்லி அடிக்கிறான். தன் நாட்டு குடிகளை கொன்று குவிக்கிற ஒரு ராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்து, பணமும் கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, அதை நட்பு நாடு என்று உலகத்தில் எந்த நாடு பாராட்டும்? என் நாடு பாராட்டுகிறது. கச்சத்தீவை கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் இவர்கள். கச்சத்தீவை கொடுத்தது தவறு என்று வாதிட்டவன் ஒரே ஒரு வீர மகன் நம்முடைய தாத்தா மு.க.தேவர் மட்டும்தான்.